கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா மலரை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரியில் உள்ள கடற்கரை சாலைக்கு ஐயன் திருவள்ளுவர் சாலை என பெயர் சூட்டி அங்கு புதுப்பிக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் நினைவு போக்குவரத்து தீவு பூங்காவினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். குமரியில் கலைஞர் வடிவமைத்த வள்ளுவரின் சிலை வெள்ளி விழா காணும் இந்த பொன்னான தருணத்தில் திருவள்ளுவரையும் திருக்குறளின் சிறப்புகளையும் பேசும் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் ஆன்றோர்கள் எழுதியுள்ள எப்போதுமே விதி மேல பழி போடாதீங்க. இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கவிதைகள் கட்டுரைகள் சிறப்பு மலராக அச்சிடப்பட்டுள்ளது. அரசின் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மூலம் தமிழரசு தயாரித்துள்ள வள்ளுவர் போற்றுதும் வெள்ளி விழா சிறப்பு மலரினை வெளியிட்டு சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வெள்ளி விழா சிறப்பு மலரினை தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இரண்டாயிரமாம் ஆண்டில் திருவள்ளுவர் சிலையை குமரி முனையில் நிறுவிய நாளில் கோட்டம் முதல் குமரி வரை என்ற சிறப்பு விழா மலரினை கலைஞர் அவர்கள் வெளியிட்டு சிறப்பித்தார்கள். திருவள்ளுவர் சிலை தோரண வாயில் முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். தற்பொழுது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா மலரை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், கவிஞர் வைரமுத்து ஆகியோர் முன்னிலையில் வெள்ளி விழா மலரை முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டு உரையாற்ற இருக்கிறார். அத்துடன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா தோரண வாயு எண்ணிற்கு அடிக்கல் நாட்டுதல், பசுமை பூங்கா தொடர்ந்து வைத்தல், கடற்கரை சாலைக்கு திருவள்ளூர் சாலை என பெயர் சூட்டுதல் போன்றவற்றையும் மேற்கொள்ள இருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.